மோட்டே காணோம். ஒரு நாள் கூட எழுதணும் மோட்டே. என்னல குப்பை மேனி. குப்பை மேனி ஏன் பெருந்துச்சு? நம்ம உடம்பு குப்பையாக இருக்கிறத நல்லா படிச்சுன்னு மேனி ஆக்கி விட்டுறோம் இந்த மூலிகை. அதனால குப்பை மேனி. தங்கச்சத்து உள்ள மூலிகை. இதில் மூலிகை போடுறமே தங்கச்சத்து இருக்கு. இப்போ ஒரு ஆளுக்கு ஊரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. ஊரில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் உப்பையும் இந்த இலையும் போட்டு அரைச்சி நல்லா தேய்ச்சாச்சுன்னா இந்த ஊரில் சொறி சிறங்கெல்லாம் மாறிடும். இந்த இலையை காய போட்டு, அதாவது நிலவில் காய போட்டு பொடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா யாராவது தேனில் குழப்பி சாப்பிடணும். உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசமாக நோய் எதிர்ப்பு சக்தியோட உடம்பு நல்லாயிருக்கும். இதோடைய வேற பார்த்துக்கோங்க. மூலத்திலே வந்து பவுந்தரம்னு ஒரு நோய் இருக்குது. அது வந்து மூலத்திலேருந்து சீழாக வடியும். அந்த சீழாக வடியதுக்கு வந்து இந்த குப்பைமணி வேறையும் கரிஞ்சீரகம் சேர்த்து பொடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த சீழ் வடிதல் புறமே சரியாயிடும். அதனால் குப்பைமணி வந்து பல இதுக்கு வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உப்பு கெட்ட தெரியாதவன் துப்பு கெட்டவன்னு சொல்லியிருக்கோம். உப்பை வந்து கெட்டணும். உப்பை கெட்டதுக்கு குப்பைமணி அருமையான மூலிகை. இந்த இந்த குப்பைமணி சாறு எடுத்து உப்பு நல்லா வறுத்து சுரு கொடுத்தீங்கன்னா உப்பு வந்து கெட்டிடும். அந்த உப்பை சாப்பிட்டவங்களுக்கு யாருக்குமே என்னைக்குமே உப்பு சத்து வரவே வராது. இது போக இந்த இந்த இலைய சின்ன பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இலை கொஞ்சம் இடித்து சாறு எடுத்து ஒரு அரைச்சங்கு ஊற்றியாச்சுன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு வாமிட்டு வந்துடும். வாந்தி வந்துச்சுன்னா அந்த அதோட சளியை சேர்ந்து வெளியேறிடும். அதிகமாக சளி இருக்குது அப்படின்னா இந்த இலையை கொஞ்சம் எடுத்து ஒரு துணியில் கட்டி மடச்சிட்டு வச்சு அப்படியே ஒத்தனை கொடுத்து இந்த நெஞ்சு சளியில் அப்படி ஒத்தனை கொடுத்தீங்கன்னா அந்த சளி புறமே சரியாயிடும். நல்லா சளிக்கு நல்லது, உப்பு கட்டக்கூடியது, மூலத்துக்கு அதாவது பவுந்தரத்துக்கு நல்லது, உடம்பா தங்கம் போல் ஆக்கக்கூடியது. அதனால குப்பை மெனின்னு பேர் இருந்துச்சு. சரியா? நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தது என்ன பார்த்து